ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கிற உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை. ஹாப்பி ஈஸ்டர். கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும், அருமை குட்டி பிள்ளைகளுக்கு ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளுடைய ஆன்லைன் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்ணை முடிக்கோ, கை கூப்பிக்கோ, தலை வணங்கு, முடிஞ்சா முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தரணுமா கேட்கிறோம். இந்த கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பே வரலும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அருமையான பிள்ளைகள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை விளங்குவதற்கு உதவி செய்யுமாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம 3 months கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு 3rd month இன்னையோட முடியுது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 months நம்ம முடிக்க போகிறோம். சரி, அது முக்கியமாக உங்களுக்கு என்னுடைய விஷ் ஹாப்பி ஈஸ்டர், கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ஜாலியாக இன்னைக்கு மம்மி வீட்டில் ஸ்பெஷலாலாம் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஓகே, நம்ம இப்போது இன்றைக்கும் நம்ம சண்டே கிளாஸில் புது புது காரியங்கள் கற்றுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? கைகளை கூப்பிக்கலாமா? கண்களை முடிக்கலாம், தலைகளை தாழ்த்திக்கலாம், முழங்கார் படிட்டு கொள்ளலாம். நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி நாங்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஏசப்பா. எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மம்மி டேடி கொடுத்துருக்குறீங்க. எங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஏசப்பா. எங்கள் மம்மி டாடிக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு சர்ச் கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை வழி நடத்துங்க. ஏசின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, எல்லாரும் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதில் கொஞ்ச நேரம் நம்ம சண்டே கிளாஸ் படித்து இன்னைக்கு நம்மளுடைய இன்னொரு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எழுந்துருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? கைகள் கால்களை அசைச்சி, உங்களுக்கு எல்லாம் சின்ன கை, சின்ன கால், சின்ன வாய் இருக்கும் இல்லையா? இதில் நம்ம பாடி ஏசப்பாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? மகிமைப்படுத்த போகிறீங்க. ஏசப்பா உங்களுக்கு எத்தனை கை கொடுத்துருக்காரு? 2 கை கொடுத்துருக்காரா? 2 hands இருக்கா? எல்லாருக்கும் 2 hands இருக்கா? காமிங்க. எல்லாருக்கும் 2 hands இருக்கா? ஓகே, எல்லாருக்கும் 2 hands இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் 2 legs இருக்கா? ஓகே, அதே மாதிரி எல்லாருக்கும் ஏசப்பா ஒரு அழகாக வாய் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பேசுகிற திறமை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் ஏசப்பாக்கு அதுக்கு தேங்க் பண்ணி மகிமைப்படுத்தி பாடலாமா? நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் படிக்கணும். மெமரி வேர்ஸ் படிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? முதல்ல அது எந்த ஏற்பாடு, பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? ஓகே, பழைய ஏற்பாடுனா லெஃப்ட் ஹேண்ட், புதிய ஏற்பாடுனா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் நிறையா பிள்ளைகளை நான் பார்க்கும்போது
இது வந்து நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூல்லையும் சரி, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கும் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் பார்க்கும்போது நிறைய பிள்ளைகளுக்கு அழகாக எடுக்க தெரியுது. அதாவது ரொம்ப சில புக்ஸ் எல்லாம் பைபிளில் இருக்குது, அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெரியவர்களுக்கே எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் ரொம்ப காமனாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் இப்போ அழகாக நிறைய பிள்ளைங்க எடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாம்ஸ், சங்கீதம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காமனாக இருக்க நீதிமொழிகள், மத்தேயு, லூக்கு, யோவான், அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நீங்களே பைபிள் திறந்து எடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா, நம்ம சண்டே கிளாஸில் தான் இந்த மாதிரி காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே நம்ம சரியாக கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் பெரிய பிள்ளையாகி சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும் போது கூட உங்களுக்கு பைபிளில் எந்தெந்த புக்கு எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம இங்கே நல்லா கற்றுக்கொள்ளணும். ஓகே, இன்னைக்கு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஃபஸ்ட்டு புக்கு பேர் சொல்லணும் இல்லையா? அப்போ அது எந்த ஏற்பாடு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப ஈஸி, நிறைய தடவை நம்ம படித்தது தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம். ஓகே, சங்கீதம் 1 2 3 4 5க்குள்ள கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. சங்கீதம்ங்கிறது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பு. பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னால் எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா? வெரி குட். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா பழைய ஏற்பாடு, ரைட் ஹேண்ட் அப்படின்னா புதிய ஏற்பாடு. ஓகே, இப்போ பைபிளில் இப்போ எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எடுத்தா சங்கீதம். ஓகே, சங்கீதம் வந்துச்சு. இப்போ சங்கீதம் இங்கிலீஷில் சாம். ஓகே, சாம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ சங்கீதமில் எந்த அதிகாரம்? சங்கீதம் 63, பக்கம் எண் 707. பக்கம் எண் 707, சங்கீதம் 63. சாம் சாப்டர் 67, வசனம் 9. சங்கீதம் 63 வசனம் 9. சாம் சாப்டர் 63 verse 9. ஓகே, சாம் சாப்டர் 63 verse 9, சங்கீதம் 63 9. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். சங்கீதம் 63 9. ஓகே, இப்போ நம்ம பைபிளில் படிச்சாச்சு. இப்போ நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கலாமா? நம்மளோட வசனம் படிக்கிற நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து எல்லாம் அழகா சொல்றீங்களா? என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என் பிராணனை என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். சங்கீதம் 63 5. ஓகே, இப்போ நம்ம மெமரி வர்ஸ் படிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் போட்டு வந்திருக்கிறோம்? SA ஈக்குவல்ஸ் SA. ஓகே, திருப்பி சொல்லுங்க. SA ஈக்குவல்ஸ் SA. என்ன இது? என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா வேத பாடம் கவனிக்கணும். ஸோ வேத பாடம் கவனமாக கவனிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது வாரம், புது விஷயங்கள். போன வாரம் நிறையா கற்றுருப்பீங்க. ஸ்கூலில் நீங்கள் போகிற சர்ச்சில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம கதையிலையும் நம்ம சண்டே ஸ்கூல்லையும் போன வாட்டி வேத பாடத்தில் நம்ம ஒரு சஸ்பென்ஸோட விட்டோம். ஞாபகம் இருக்கா? யார் ஓடினா யார் ஒளிஞ்சா? கரெக்ட், தாவீது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். யார்கிட்டேருந்து? சவுல் ராஜா கிட்ட மாட்டக்கூடாதுன்னு. ஆனால் இந்த முறை அவர் தேர்ந்தெடுக்கிறவர் யார் தெரியுமா? அவர் அபிஷேகம் பண்ண சாமுவேல்ன்றவர்கிட்ட போயிட்டு அடைக்கலமாக இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் சாமுவேல் தான் அவர் அபிஷேகம் பண்ணாரு, கடவுள் அவரோட இருக்காங்க, எப்படியாவது அவர் நம்மள இந்த வாட்டி காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம தாவீது என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட போகிறார். அதே மாதிரி அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். எப்படி சவுல் ராஜா அவர் கொலை பண்ணணும், அழிச்சிடணுன்ற திட்டம் போட்டிருக்காருன்னு. இதை கேட்ட சாமுவேல் என்ன பண்ணுறான்னா, சரி தாவீதே, இப்போ நம்ம ராமான்ற இடத்துல இருக்கோம், இந்த இடம் வேண்டாம், நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். அதான் நாயோதி அப்படின்ற இடம். இந்த நாயோதின்ற இடத்துல போயிட்டு நம்ம அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷயம் சவுல் ராஜா காதுக்கும் வருது. அவரும் ஆட்கள் அனுப்புகிறாங்களே, ஒரு முறையில் 2 முறையில். ஆனால் அந்த 2 ஆட்களும் 2 முறை போய் என்ன ஆச்சு, அவங்க மேலே தீர்க்க தரிசனம் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட சவுல் ராஜாவுக்கு சமக்கம் வருது. இப்போ அவரே நேரா இறங்குறாரு. நானே போய் அந்த தாவீதை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு சவுல் ராஜா போறார். இந்த மற்ற ஆட்கள் அனுப்பின மாதிரி சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா, அவரும் சரி, அவருக்கும் தெரியும் சாமுவேல்ன்றவர் அந்த ராமான்ற இடத்துல தான் இருக்கிறாருன்னு. ஸோ அந்த இடத்துல போய் விசாரிக்கிறாரு. இங்க
தாவீதுன்னு ஒரு பையன் வந்திருப்பானே, அவர் கூட இந்த மாதிரி இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொல்லி விசாரிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள், ஆமாம் ஆமாம், இந்த பையனை நாங்கள் பார்த்துருக்கோம், இவர் சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசனியோடு தான் இருக்காரு, ஆனால் அவங்க இப்போ இந்த ஊரில் இல்லை, அவங்க இந்த ஊர்லேருந்து பக்கத்தில் நாயோதின்ற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சவுல் ராஜாவுக்கு கோவம் ஏறிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஓகே, இந்த ஊருக்கு தானே போயிருக்காங்க, நானே போய் நேரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ராஜாவும் பின்னாடியே தொடர்ந்து அந்த ஊர் பக்கமாக போகிறார். அங்கே போனோன்னையும் யாரை பார்க்குறாரு அவர் முதல்ல? தாவீதையா? அவர் நேரில் பார்க்குறது சாமுவேல் அவரே பார்த்துடுறாரு. ஏன்னா ராஜாவுக்கு சமக்கம் வருதா, அவர் வர கோதில் ஒரு வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து எப்படி அவன் என்ன விட்டு தப்பிக்கலாம், நான் இவ்வளோ பெரிய ராஜா, என்கிட்ட ஒரு பையனும் ஆட்டம் காட்ட முடியாது, என்கிட்ட ஒருத்தனை எஸ்கேப் ஆக முடியாது, இந்த பையன் என்கிட்ட எவ்வளோ வாட்டி எஸ்கேப் ஆகிட்டான், நான் போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் அவன் முறியடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட போகும்போது முதல்ல அவர் பார்க்குறது சாமுவேலை தான். சாமுவேலை பார்த்தோன்னையும் எப்படி சாமுவேலை பார்த்தோன்னையும் முதல்ல ராஜா அமிச்ச ஆட்களுக்கு மேலே ஒரு ஆவி இறங்கி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே, அதே போல் சவுல் ராஜா மேலேயும் ஒரு ஆவி வந்து அவரும் தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆரம்பிச்சுறார். இது அந்த இரவுலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இந்த மாதிரி தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லிகிட்டே இருக்காராம். இதை பார்த்த ஊர் மக்கள், இவரும் ஒருவேளை பெரிய தீர்க்கதரிசியா இருப்பாரோ, ஏன்னா சாமுவேல் அவரோட கூட இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே, அதனால இவரும் அப்படிதான் இருப்பாங்களான்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் சவுல் ராஜாக்கு என்ன ஆயிடுது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம சாமுவேலுக்கு முன்னாடி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வெக்கமாக போயிடுது. ஏன்னா அவர் கோவத்தில் அப்படியே பைத்தியம் பிடிச்சத்தனமா, அப்படியே வெறி பிடிச்சத்தனமா அவர் நடந்துக்கிறாரு. எப்படி பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான், தலை பிடிச்சி இப்படி இழுத்துப்பான், அவன் சட்டை இப்படி பிடிச்சி இழுத்துப்பான், அந்த மாதிரி ஒரு கோவத்தை காட்டுவான்ல, அந்த மாதிரி சவுல் ராஜா, அதுவும் ராஜான்றவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறவர், அவர் போய் இந்த மாதிரி பண்ணி அதுவும் சாமுவேல் முன்னாடி பண்ணோன்னையும் சாமுவேலுக்கு அவரை பார்த்தோன்னையும் என்னடா இப்படி ஆயிட்டாரே சவுல் ராஜா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அதே மாதிரி சவுல் ராஜாக்கும் வெக்கமாக போயிடுச்சு. அவரை அந்த சாமுவேல் தானே நீ தான் ராஜான்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க, அப்படிப்பட்ட ராஜா தேர்ந்தெடுத்த என்னைய இப்படி போய் நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவருக்கு வெக்கமாக வந்துருச்சு. என்ன பசங்களா, சில நேரத்தில் உங்களுக்கு கூட கோவம் வரும்போது பென்சிலை தூக்கி போடுறது, ரப்பரை தூக்கி போடுறது அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ சாரி மம்மி, சாரி டேடி, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. அந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் கோவப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. ஆனால் அது என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சாரி கேட்குறோம், நமக்கே வெக்கமாக போயிடுது, என்னடா நம்ம இப்போ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் நம்ம கோவப்படும் போதெல்லாம் எப்படியாவது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோம். எப்படி பண்ண முடியும் நம்மளால்? நம்ம கையில் இருக்கா? இல்லவே இல்லை. நம்ம அதனால தான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, கடவுளே எனக்குள்ள பொறுமையை தாங்க, நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது இதுவும் ஒரு விஷயமா கேட்டு நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணோம். இப்போது சாமுவேலும் பார்த்துட்டாரு, சவுலோட கெட்ட எண்ணத்தை அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலேயும் சவுல் ராஜா தாவீதை பிடிச்சி அவர் பண்ணணும்னு நினச்ச அந்த விஷயத்த பண்ணுவாரா, இல்லை மறுபடியும் மன்னிச்சு விடுவாரா? இது எல்லாமே நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஒரு புது மாதத்தில் திருப்பியும் காடியோட தொடர்ச்சியை பார்க்குறோம். ஓகே பசங்களா, பாய். கவனிச்சிங்களா? இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு SA ஈக்குவல்ஸ் SA? இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? SA ஈக்குவல்ஸ் DA இல்லையா? சால் வந்து டேவிட் கூட தான் சண்டை போடணும், அவரை வந்து அழிச்சிடணும், அவருக்கும் இவருக்கும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இங்கே என்ன நடக்குது? SA ஈக்குவல்ஸ் SA, சால் வர்சஸ் சாமுவேல். இப்போ IPL சீசன் இல்லையா, கிரிக்கெட் சீசன், எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்ல, நிறைய பேர் ஸ்டேடியம் போவீங்க, நிறைய பேர் வீட்டில் இருந்து பார்ப்பீங்க. இப்போ கிரிக்கெட் சீசன் நிறைய கிரிக்கெட் ஜாலியாக பார்ப்பீங்க. அப்போ அதில் போடுவாங்க இல்லையா, ஒரு டீம் வர்சஸ் இன்னொரு டீம் இல்லையா, இவங்களுக்கும் இன்னைக்கு அவங்களுக்குள்ள இது நடக்க போகுது, மேட்ச் நடக்க போகுது, இல்லை அவங்களுக்குள்ள என்ன சொல்லலாம், போட்டி நடக்க போகுது, என்ன வேணா சொல்லலாம். ஸோ திஸ் டீம் வர்சஸ் திஸ் டீம், இவங்களுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு இல்லையா? SA versus SA, சாமுவேல் versus சால். சாமுவேலுக்கும் சவுலுக்கும் தான் இன்னைக்கு நடந்தது. தாவீது அவரை போகும்போது அவங்க ஒரு பெரிய அந்த லாஸ்ட் வசனம் பெரிய பிள்ளைங்களுக்காக சொல்றேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசி 22லேருந்து 24 வசனம் வரைக்கும் அதுல வந்து இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வசனத்துல சொல்லுவாங்க.
சாமுவேல் கிட்ட நேரடியாக மோதுற மாதிரி அங்கே போகுது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்து கொடுக்குறாரு. அவருக்கு இங்கே என்னாச்சு? இன்னைக்கு வசனம் இங்கே நம்ம படிக்கும்போது பார்த்தோம்னா, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். இது தாவீது எழுதும்போது எவ்வளவு உணர்ந்து எழுதியிருப்பார்ல. ஏன்னா இன்னைக்கு அங்கே அப்படிதான் நடந்தது. நான் சொன்ன மாதிரி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்து 22லேருந்து 24 வசனம் வரைக்கும் இது இருக்கும். அதில் அவர் தான் அந்த இடத்துல ரொம்ப வெட்கப்பட்டோம். இது நான் பெரிய பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய் படித்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த போர்ஷன் தானே எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அப்போ அதையே இன்னைக்கு எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வசனம். ஓகே, ஸோ இந்த கடைசி வசனங்களை பார்த்தா அவர் அந்த இடத்துல ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஷேமாக அவர் ஃபீல் பண்ணிட்டார். ஓகே, அவர் அங்கே வந்து தாவீதை அழிக்கணும், அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல ஒருத்தர் அனுப்புனாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் அனுப்புனாங்க. அதுக்கு போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அனுப்புறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அனுப்புறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அனுப்புறாரு. எதுவுமே இல்லைன்னு நானே போய் சண்டை போடுறேன், நானே பேசுறேன், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அவர் மறந்துட்டாரு சாமுவேல் எவ்வளோ பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரரு, அவன் அங்க போயிருக்காரு தாவீது, அப்ப என்னமோ பிரச்சனை இருக்கு, என்கிட்ட ஏதோ சரியா இல்லை, அந்த மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஆனால் அவருக்கு ரொம்ப பெருமை, என்ன ஆச்சு, அவர் தாவீதை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதனால அவர் எல்லாத்தையும் மறந்து போய் ஒருத்தர் அழிக்க அங்கே போனப்ப அவர் ரொம்ப ஷேமாயி அவர் திரும்பி வந்தார். அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம 2 காரியங்கள் இதுலேருந்து நான் கற்றுக்கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. 2 காரியங்கள் அக்கா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் காரியம், நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எப்படி என்ன செய்யக்கூடாது. ஓகே, இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது சவுல் போல நம்ம ஒருத்தரை, இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸில் இருக்கீங்க, நீங்கள் சின்ன பிள்ளைங்களையோ, நீங்கள் ஸ்கூலில் இருக்கலாம், ஹை ஸ்கூலில் இருக்கலாம், பிரைமரி ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னும் கிண்டர் கார்டனில் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, எனக்கு அவங்கள வந்து அழிச்சிடுவான், அவனை வந்து நான் கிளாஸில் பாரு, அவனை ஒமிட் பண்ணுற மாதிரி, அவனை எல்லாரும் ஓரம் கட்டுற மாதிரி, ஐ வில் டூ இட் அப்படின்றத நம்ம பண்ணால் நம்ம ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லை. சவுல் அப்படிதான் பண்ணாரு. நான் வந்து ஒரு பெரிய ராஜா, நான் உன்னை அழிச்சு நான் உன்னை இது பண்ணி காமிக்கிறேன், என்னால் எல்லாம் பண்ண முடியும், ஐ ஹாவ் பவர், எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு 3 செட்ஸ் ஆஃப் பீப்புள் அனுப்புற அளவுக்கு என்கிட்ட வந்து பவர் இருக்கு, என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்கு அங்கே என்ன மட்டும்தான் கிடைச்சிச்சு? ஷேம் இல்லையா? அவரால் அங்கே அசிங்கப்பட்டு தான் அவருக்கு வந்து கிடச்சிச்சு. அப்போ நம்ம என்றைக்குமே நம்மளால் ஒருத்தவங்க வந்து ஹர்ட் ஆகுறது, நம்மளால் ஒருத்தவங்க வந்து ஒமிட் பண்ணுறது, நம்ம அந்த கேங்கில் இருக்கிறது அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். நம்ம சரியான இடத்துல இருக்கோமா? நம்ம சரியான ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கோமா? நம்ம யாராவது நம்மளை பார்த்து பயந்து அப்படி ஓடி போகிறாங்களா? நம்மளை பார்த்து யாராவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோமா? நம்ம ஒருத்தவங்களுக்கு மனதளவில் ரொம்ப அவங்கள நம்ம காயப்படுத்துகிறோமா? அவங்கள நம்ம ஃபிசிக்கலாக ரொம்ப காயப்படுத்துகிறோமா? அப்படின்லாம் இன்னைக்கு இருந்து தான் நீங்கள் யோசிக்கணும். 2வது காரியம், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். தாவீது அவருக்கு பிரச்சனை, நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போவேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இருக்கமோ அவருக்கு உதவி செய்தது யாரு? சாமுவேல். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம்? நான் ஹெல்ப் பண்ணுறவனா இருக்கேனா? நான் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல என் கையை நான் தூக்குறேனா? தேவைப்படுறவங்களுக்கு நான் உதவி செய்கிறேனா? அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம யோசிக்க போகிறோம். இன்றைக்கி 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். அன்பு குட்டி தம்பி தங்கச்சி, இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் அதை ஏசப்பா கிட்ட அறிக்கை எடுங்க. இன்னைக்கு நீங்கள் தவறான ஒரு சர்க்கிளில், தவறான ஒரு காரியத்தில் அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏசப்பாவோட பிள்ளைகளாக மாறுங்க. இல்லை, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் அப்படியும் இருந்ததில்லை, இப்படியும் இருந்ததில்லை அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறோம், ஏசப்பா நான் என்னோட கைகளை ஹெல்பிங் ஹேண்ட்ஸாக நான் இருக்கணும், உதவி செய்கிற ஒரு கரமாக என் கரம் இருக்கணும், நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? கண்களை மூடு, தலைகளை தாழ்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் தவறான ஒரு காரியத்தில் இருந்திருக்கேன், என்னை பார்த்து எத்தனையோ பேர் பயந்து போயிருக்காங்க, நான் அதெல்லாம் ஹீரோயிசம் அப்படின்னு நினச்சேன், அப்படிலாம் நான் இருந்தேன், நான் மன்னிச்சிடுங்க ஏசப்பா. உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் நான் ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்திருக்கேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் தேவைப்படுறவங்க, என் கிளாஸில் இருக்க பிள்ளைங்களுக்கு, என் சண்டே ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களுக்கு, என் சர்ச்சில் இருக்க பிள்ளைங்களுக்கு நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிள்ளை, ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு பிள்ளையா நான் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் எப்படி இருக்க போறோம்? ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கை தூக்க போறோம். சரியா? ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச
ஆக்டிவிட்டி செக்ஷன். ஓகே, நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷன் என்ன பண்ணலாம் தெரியுமா? முதல்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இப்படி எடுக்கணும்னு இல்லை, ஒரு நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹேண்ட்ஸ் வரைய போகிறேன். ஹேண்ட்ஸ் அளவுக்கு வரைய தெரியுமா? முதல்ல இப்படி போடணும், அப்புறம் இப்படி ஒரு கை, விரல். ஓகே, இது ஒரு விரல், இது ஒரு விரல். மொத்தம் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கும் எல்லாருக்கும்? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5. உங்களுக்கும் 5 தான் இருக்கா? எனக்கும் 5 ஃபிங்கர்ஸ் தான் இருக்கா? அப்போ எல்லாருக்கும் 5 ஃபிங்கர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் எத்தனை ஃபிங்கர்ஸ் வரைஞ்சிருக்கேன்? 1 2 3 வரைஞ்சிருக்கேனா? இப்போது இது அதான் முடிஞ்சிடுச்சா ஃபிங்கர்ஸ்? இன்னும் 1 இருக்கா? இன்னும் 1 இருக்குது. ஓகேவா? கரெக்டாக வரைஞ்சிருக்கேனா? ஓகே, இது நடுவில் இருக்கிறது பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது அதை விட இதாக இருக்கும், இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, லிட்டில் ஃபிங்கர். இப்போ இது இப்படி வரும். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இதை கட் பண்ணி இதை ஃபுல்லாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குது? எல்லாருக்கும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு ஹேண்டு தானே நான் வரைஞ்சிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு ஹேண்டாக இருக்குது. 2 ஹேண்ட் இருக்குல்ல, மவுத் ஒன்று இருக்குது, நோஸ் ஒன்று இருக்குது. ஆனால் ஹேண்ட்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது? 2 ஹேண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நான் ஒரு ஹேண்ட்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸ் நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸ் பண்ணி அதை 2த்தையும் இப்படி ஒட்ட போகிறோம். ஓகே, நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போ இது பின்னாடி 2 ஹேண்ட்ஸ் இருக்குது, தெரியுதா? நான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா, இது இப்படி திரும்பினா இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்குது? அப்படி இருக்கும் இல்லையா? இது நான் எப்படி பண்ணுறேன்? இப்படி பண்ணுறேன். இது எப்படி திருப்புறேன்? இப்படி திருப்புறேன். ஸோ ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. சரி, இதை நான் என்னமோ எழுதியிருக்கேன்ல, அக்கா எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். ஓகே, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் சொல்லி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிளாடிஸ் கூப்பன் கோட். என்ன தெரியுதா உங்களுக்கு? கிளாடிஸ் கூப்பன் கோட். என்ன கூப்பன் கோட்? இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போகிறீங்கல்ல, நிறைய இடத்துல இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இல்லை? நம்ம இப்போ வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் போனாலும் நமக்கு வந்து ஒரு கோடு கொடுத்தா ஆஃபரில் கொடுப்பாங்க. ட்ரெஸ் எடுக்க போனால் அங்கே ஒரு கோடு கொடுத்து ஆஃபரில் கொடுப்பாங்க. ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுனாலும் அங்கே ஒரு கூப்பன் கோட், அதாவது ஒரு டிஸ்கவுண்ட்ஸ். நம்ம நார்மலாக வாங்குறத விட ஒரு கோட் மாதிரி, என்னுடைய பேர் சொல்லு உனக்கு கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என் பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க, நீங்கள் என்னுடைய கோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க, நீங்கள் என் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி நம்மளும் அந்த இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, என்ன நம்ம சண்டே ஸ்கூல் அப்படி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் அதை யோசித்தேன், எல்லாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் அவங்க பேரை சொல்லுங்களேன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும், நீங்கள் எங்கள் பேர் சொல்லுங்களேன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. நம்ம சொல்லலாம் இல்ல, நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்மளும் சொல்லலாம், நாங்களாம் ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பா பேரை சொல்லு உனக்கும் நடக்கும் அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு தான் நான் இன்னைக்கு ஒரு கூப்பன் கோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். God 416 அப்படின்னா என்ன? கிளாடிஸ் கூப்பன் கோட். இது என்ன கிளாடிஸ் கூப்பன் கோட்னா, உங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், என்னுடைய ஹேண்டை ஹெல்ப் பண்ணும், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் என்ன கோட் யூஸ் பண்ணணும் தெரியுமா? God 416 யூஸ் பண்ணணும். God 416னா என்ன நான் சொல்லட்டுமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அது 1 யோவான் 4:16. ஓகே, 1 யோவான் 4:16. 1 ஜான் 4:16. நான் உங்களுக்காக வாசிச்சு காட்டுறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார். சரி, இவ்வளோ பெருசு வேணாம், ரொம்ப சின்னதாக சொல்லணும்னா 1 ஜான் 4:16 என்ன சொல்லுதுன்னா, God is love. ஓகே, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் மேலே அன்பா இருக்கார்? ஊ மேலே அன்பா இருக்கார், ஏ மேலே அன்பா இருக்கார். இப்போ இந்த கூப்பன் கோடு விளங்குதா? God 416 அப்படிங்கிறது 1 ஜான் 4:16. ஓகே, 1 ஜான் 4:16 தான் நான் 416
God 4:1-6 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேவன் அன்பா இருக்கார். God is love அப்படின்னா God children-ஆ இருக்கேன். நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும் இல்லையா? நமக்கு என்னதான் ஒருத்தவங்க தீங்கு செஞ்சாலும், நமக்காக ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலும், நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணாலும், நம்மளுடைய காரியம் என்ன? பிகாஸ் மை ஃபாதர், மை காட் இஸ் லவ். அப்போ நான் எப்படி இருக்கணும்? நானும் அன்பாக தான் இருக்கணும் இல்லையா? ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டமான காரியம். நமக்கு ரொம்ப கோபம் வரும் இல்லை, பயங்கர ஹர்ட் ஆகும், பயங்கர டென்ஷன் வரும். பட் இட்ஸ் ஓகே. ஓகே, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க நம்மளும் அன்பாக இருக்கணும். லெட் இட் கோ, மீதி அவர் பார்த்துக்குவார். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கூப்பன் கோட்? God 4:1-6. ஓகே, 1 John 4:16. இதை நீங்கள் பண்ணி இன்னைக்கு வீட்டில் சொல்லுங்கள். God 4:1-6 அப்படின்னா என்ன அப்படின்னு வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். அது 1 John 4:16. God is love. இந்த கூப்பன் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் ஹெல்பிங் ஹேண்ட்ஸை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொடுக்க போகிறோம் இல்லையா? God is love. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச்? அடுத்த வாரம் திருப்பியும் ஹேண்டா? ஆமாம், அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ஹேண்ட் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அடுத்த வாரம் நியூ மந்த். ஓகே, ஸோ நியூ மந்த், நியூ டேட், உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகளை கேட்டோம். முதலாவது கேள்வி, இயேசு கலிலேயா விட்டு எந்த எல்லைகளுக்கு வந்தார்? தெளிவா அழகா சொல்லியிருக்கீங்க. யூதேயா என்று சொல்லக்கூடிய, யூதேயான்னு சொன்னாலே போதும், ஆனால் கலிலேயாவுக்கு அப்புறம் உள்ள யூதேயா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகா சொல்லியிருக்கீங்க. சரியான விடை யூதேயா. 2வது கேள்விக்கு பதில், இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தது யார்? பரிசேயர். 3வது கேள்வி, சிறு பிள்ளைகளை இயேசுவினிடம் அழைத்து வந்தவர்களை அதட்டினது யார்? சீஷர்கள். 4வது கேள்வி, பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு உரியது என்று சொன்னது யார்? ஏசப்பா, இயேசு கிறிஸ்து. 5வது கேள்வி, ஊசியினுடைய காதில் எது நுழைவது எளிது? ஒட்டகம் என்பது சரியான விட. பேட்ச் படம் குத்தி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் நான் படிக்கிறேன், உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆசிஷ் மேத்யூ கே புழல், அகப்பே யாழ்னி சிஎஸ் திருவேண்ட்ரம், ஆனி ஜொகனா செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷூரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னர் ஹே பாடி, கெசியா ஆட்லின் டாஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்ட்சன் டிபி கைவண்டூர், சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவேண்ட்ரம், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, சிடேல் அட்ரினா ஏ கொளத்தூர். போன வாரம் இங்கிலீஷ் லெட்டர் எஸ் பேட்ச் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தோம். அழகா அனுப்பியிருக்கீங்க. உங்க படங்கள் வரும், கவனமா பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள்.
மேத்யூ சாப்டர் 20 5 கொஸ்டின்ஸ். முதலாவது கேள்வி, ஒரு நாள் வேலைக்கு கூலி எவ்வளவு பேசப்பட்டது? ஒரு நாள் வேலைக்கு கூலி எவ்வளவு பேசப்பட்டது? இரண்டாவது கேள்வி, கடைசியில் வந்தவர்கள் எவ்வளவு பணம் பெற்றார்கள்? கடைசியில் வந்தவர்கள் எவ்வளவு பணம் பெற்றார்கள்? மூன்றாவது கேள்வி, சீடர்களிடம் இயேசு எங்கே போவதாக சொன்னார்? சீடர்களிடம் இயேசு எங்கே போவதாக கூறினார்? நாலாவது கேள்வி, இயேசுவினிடம் வந்து விண்ணப்பம் பண்ணின பெண் யார்? இயேசுவினிடம் வந்து விண்ணப்பம் பண்ணின பெண் யார்? ஐந்தாவது கேள்வி, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்டது யார்? தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்டது யார்? இந்த 5 கேள்விக்கும் பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. எனக்கு பர்த்டே வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், 7ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே இருந்துச்சுன்னா உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதிக்குள்ளே 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. திரும்பமா ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளில் படித்த பாடங்களுக்காக ஏசப்பா நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுக்க போகிறார். அதுக்காக ஏசப்பா நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், அது நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கிருபையும் உமது ஆலோசனை உமது வழி நடத்துதலும் நிறைவாக இந்த அருமையான பிள்ளைகளோடு தங்கி இருக்க வேண்டுமாங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.